முதல் பக்தன் கர்ணன் கீழே விழுந்திருக்கான். கிருஷ்ண பரமாத்மா பிராமண வேஷத்தில் வரார். தலை தொங்கி இருக்கு. ஆகா, கொடை சாய்ந்திருக்கிறது, ஏதேனும் பெற்று செல்லலாம் என வந்தேன்னுறவர். தாண்டிய தரங்க கருங்கடல் உடுத்த தரணியில் தளர்ந்தவர் தமக்கு வேண்டிய தருதி நீ எனக் கேட்டேன். மேருவின் இடை தவம் பூண்டேன், ஈண்டிய வறுமை பெருந்துயர் உடந்தேன், இயைந்து ஒன்று இக்கணத்தளிப்பாய். கர்ணன் காதல விழுறது கொடைன்னு. ஐயகோ அந்த நான் கெட்டேன், இதனால் வரை எங்க நாட்டுக்கு அதிபதியாக இருக்கின்ற பொழுது தாங்கள் வராமல் இப்பொழுது வந்திருக்கிறீர்களே, என்னிடத்திலே இருப்பதை கேளுங்கள். இந்த கர்ணன் உயிர் பிரியும் பொழுது கொடுக்கவில்லை என்ற கெட்ட பெயர் வரக்கூடாது என்றான். ஆவியோ நிலையில் கலங்கியது, யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன், பாவியன் வேண்டும் பொருளெல்லாம் நயக்கும் பக்குவம் தனில் வந்திலையால் என்னிடத்திலே இருப்பதை கேளுங்கள். பிராமண வடிவத்தில் இருக்கும் கிருஷ்ணன் பேசுவான். இது நாள் வரை நீ செய்த புண்ணிய பலனை நீரால் தாரை வார்த்து கொடு என்றான். நீர் வந்திருப்பதோ போர்க்களம், யான் நீருக்கு எங்கே செல்லுவேன் என்று அர்ஜுனன் விடுத்த பானத்தை எடுக்க முடியாமல் எடுத்தான். இரத்தம் மாறி போல் பெருக்கெடுத்து ஓடியது. பலருக்கு சந்தேகம் வரும், கர்ணன் புண்ணியத்தை கொடுத்தானே, அதுக்கு ஒரு புண்ணியம் வருமே, அதுக்கு ஒரு புண்ணியம் வருமேன்னு. எங்கள் வில்லி ஜாகிரதையாக எழுதினான். இது நாள் வரை நான் செய்த புண்ணியம், செய்கின்ற புண்ணியம், செய்யும் புண்ணியம் அனைத்தையும் கொடுத்தேன். நான் ஓவிலாது யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்கனி, பூவில் வாழ எனும் எனக்கு நிகரல்லன் என்றால் புண்ணியம் இதனினும் பெரிதோ என்றான். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஆனந்த கண்ணீர், சோக கண்ணீர் பெருகியது. தன் விஸ்வரூபத்தை காட்ட வேண்டும் என்று அவன் தேர்தட்டிலே அவன் தலையை தூக்கி வைக்கிறார். அவர் வைப்பதற்கு முன்னால் கர்ணனை பார்த்து பேசுவார். உனக்கு என்ன வரம் வேணும் கேள், தருகிறேன் என்றார். அப்பொழுது யோசித்து பாருங்கள், கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் தேரை விட்டு இறங்கி வரும்பொழுது இவனிடத்திலே இருக்கிற புண்ணியத்தை வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்தாரே தவிர எதுவும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வரவில்லை. ஆனால் இப்பொழுது கொடுக்கிறேன் என்கிறார். ஏன் தெரியுமா? யார் வந்து எதை கேட்டாலும் கொடை என்ற சிந்தனையவே ஊட்டி ஊட்டி வளர்த்ததனால், கர்ணனுடைய இரத்தத்தை வாங்கியதனால், வாங்க வந்த கிருஷ்ணனுக்கே கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டது. வில்லி சொல்லுவான், மல்லலம் தொடையல் நிருபனை முனிவன் மகிழ்ந்து வேண்டிய வரங்கள் தருதும் என்று உரைப்ப கர்ணன் பேசுவான். அந்தணரு, இந்த பாவியானவன் புண்ணியமும் செய்திருக்கலாம், பாவம் செய்திருக்கலாம், இல்லேன்னு வர்றவனுக்கு இல்லேன்னு சொல்லாத இதயத்தை கொடு என்று கேட்டான். அல்லல் வெவ்வினையால் இன்னும் உற்பவம் உண்டாயின் ஏழு எடுபிறப்பும் இல்லை என்று வருவோர்க்கு இல்லை என்று உரையா இதயம் நீ அளித்தருள வேண்டும் என்று கேட்டான். கிருஷ்ண பரமாத்மா கண்ணீர் பெருக இவனுக்கு விஸ்வரூபம் காட்ட வேண்டும் என்று தலையை தேர்தட்டிலே வைத்தான். கண்ணீர் விழுந்து ஓடியது.